விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே நிலுவையில் உள்ள 6 மாத ஊதியத்தை வழங்க வலியுறுத்தி 100 நாள் வேலை திட்ட பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராமலிங்கபுரத்தில் பணியாற்றும் 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களுக்கு 6 மாதங்களாக ஊதியம் நிலுவையில் உள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திட்டமிட்டு 100 நாள் வேலை திட்ட நிலுவை ஊதியத்தை திமுக அரசு வழங்காமல் இருப்பதாக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் அரசு பேருந்தில் பயணித்த போதை ஆசாமி ஒருவர் பயணிகளிடம் ரகளையில் ஈடுபட்டார். 3 பேர் அமர வேண்டிய இருக்கையில் படுத்தவாறு பயணித்த போதை நபர் ஆபாச வார்த்தைகளில் வசைபாடியவாறு ரகளையில் ஈடுபட்டுள்ளார். இதனையடுத்து அவரை நடத்துனர் பேருந்திலிருந்து இறங்கச் செய்தார். இதன் காரணமாக ஆபாச வார்த்தைகளால் பொதுமக்கள் நடமாடும் இடத்தில் நடத்துனரை போதை ஆசாமி வசைபாடினார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் கள்ளசந்தை மது விற்பனை ஜோராக நடைபெறுவதால் போதை ஆசாமிகளின் தொல்லை அதிகரித்துள்ளதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே விவசாய மின் இணைப்பு வழங்க 7,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய மின் ஊழியர் சிக்கினார். இருதுக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த முனிகிருஷ்ணன் என்பவர் தனது நிலத்தில் போடப்பட்ட போர்வெலுக்கு கட்டணம் குறைந்த பூந்தோட்ட மின் இணைப்பு பெற தேன்கனிக்கோட்டை தெற்கு உதவி பொறியாளர் அலுவலகத்தில் விண்ணப்பித்துள்ளார். இந்த நிலையில் மின் இணைப்பு வழங்க வணிக ஆய்வாளர் தனபாலன் என்பவர் 7,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இதையடுத்து முனிகிருஷ்ணனிடமிருந்து 7,000 ரூபாய் பணத்தை லஞ்சமாக பெற்ற வணிக ஆய்வாளர் தனபாலன் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகள் கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன் என்பதையே குறிக்கோளாக வைத்து செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.